கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 105 சங்கீதம் 12வது வசனம். சங்கீதம் 105 வசனம் 12. அக்காலத்தில் அவர்கள் கொஞ்ச தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாயிருந்தார்கள். அக்காலத்தில் அவர்கள் கொஞ்ச தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாய் இருந்தார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு புதிய மாதமாகிய இந்த மாதத்தின் முதல் நாளாகிய நேற்றைய தினத்தில் கடவுள் நமக்கு கொடுத்திருந்த வார்த்தை இஸ்ரவேல் மக்களை குறித்ததான ஒரு வார்த்தை. அவர்கள் 70 பேராக எகிப்திற்குள் போனார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை திரட்சியான ஜனமாக வானத்தின் நட்சத்திரங்களைப் போல அவர் பெருக செய்தார் என்று நாம் தியானித்தோம். அவ்விதமாய் நம்முடைய கடவுள் நம்மை பெருகச் செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் அதே காரியத்தை இங்கே திரும்ப வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். அந்த மக்கள் எப்படி இருந்தார்களாம்? அக்காலத்தில் அவர்கள் கொஞ்ச தொகைக்கு உட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாயிருந்தார்கள். அந்த 70 பேரை குறித்து மாத்திரம் சொல்லப்படவில்லை. அந்த 70 பேர் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? அவர்கள் கொஞ்ச தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாயிருந்தார்கள். அவர்கள் பரதேசிகளாக இருந்தார்கள். பரதேசிகள் என்றால் நமக்கு நன்றாக தெரியும். அவர்களுக்கென்று ஒரு சொந்தமான இடம், அவர்களுக்கென்று சொந்தமாக ஒரு காரியம் என்று எதுவுமே இல்லாத ஒரு மக்களை நாம் பார்க்க முடியும். அவர்களை தான் நாம் பரதேசிகள் என்று சொல்லி அழைக்கின்றோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய பிள்ளைகளாக அறியப்படுகின்ற அல்லது கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த இஸ்ரவேல் மக்கள் கொஞ்சம் தொகைக்கு உட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாயிருந்தார்கள். ஆனால் அந்த மக்களுக்கு கடவுள் என்ன செய்தார்? அதற்கு முந்தின வசனத்தை வாசித்தால் அற்புதமாக இருக்கிறது. வசனம் 11 இப்படி சொல்லுகிறது: உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். யாரை பார்த்து சொல்லுகிறார்? இந்த சொற்ப ஜனமாகிய கொஞ்ச தொகைக்குட்பட்ட பரதேசிகளாயிருக்கிறார்களே, அந்த மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் கானான் தேசத்தை சுதந்திரமாக சொந்தமாக நான் தருவேன் என்று சொல்லி. ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் நம்முடைய தகுதியை சார்ந்து வருகிறதல்ல, நம்முடைய தகுதிக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக இருக்கும். இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்தை எட்டி பார்ப்பதற்கூட தகுதியற்றவர்கள். காரணம், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? பரதேசிகளாக இருந்தார்கள். கொஞ்சம் தொகைக்குட்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் கடவுள் என்ன செய்கின்றார்? அவர்களுடைய தேவன் பெரியவர் அல்லவா? அவருடைய தேவன் சகல அதிகாரம் படைத்தவர் அல்லவா? ஆகவே அந்த ஆண்டவர் சொல்லித் தருகிறார், நான் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகின்ற செல்வ செழிப்பு நிறைந்த தேசத்தை உங்களுக்கு நான் சொந்தமாக தருகிறேன் என்று சொல்லுகிறார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இங்கேதான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் மீது வைத்திருக்கிற திட்டங்கள் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. அந்த திட்டம் எந்த விதத்திலும் அந்த தனி நபருடைய தகுதியை சார்ந்து அல்ல, அது கடவுளுடைய அனாதி தீர்மானத்தை சார்ந்ததாக இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு பல நேரங்களிலே நாம் அப்படித்தானே சொல்லுகிறேன். நான் படித்தவன் அல்ல, நான் வசதி படைத்தவன் அல்ல, நான் மிகவும்
திறமைசாலி அல்ல, புத்திசாலி அல்ல, எனக்கு ஞானம் இல்லை, இதற்கான காரியத்தை செய்ய எனக்கு தகுதி இல்லை என்றெல்லாம் நம்மை நாமே என்ன செய்து கொள்ளுகின்றோம். நம்முடைய நிலைமையை பார்த்து அது ஒருவேளை யதார்த்தமாக கூட இருக்கலாம், அதுதான் நம்முடைய உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் நம்மை அழைத்தவர் பெரியவர், நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நம்மை அழைத்தவர் சொல்லி இருக்கிறார், உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவா என்று வாக்குத்தத்தம் செய்கின்ற ஆண்டவர் அத்தனை பெரியவராக இருக்கிறார். ஆகவேதான் தம்முடைய மக்கள் அவர்கள் கொஞ்சம் தொகைக்குட்பட்ட பரதேசிகளாக அவர்கள் இருந்தால் கூட அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்தார். இன்றைக்கு அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்டதான மேன்மையான திட்டங்களை கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கின்றார். இதுவரையிலும் கண்கள் கண்டிராத, செவியால் கேட்டிராத மாபெரும் ஆசீர்வாதங்கள் நமக்காய் காத்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த ஆண்டவர் செய்ய போகிறவைகளை நாம் விசுவாச கண்களினாலே பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை துதித்து அவரை நோக்கி நாம் பார்ப்போம். நிச்சயமாக இஸ்ரவேல் மக்களுக்கு இறங்கின கடவுள், இஸ்ரவேல் மக்களை பரதேசிகளாய் இருந்தவர்களை தேசத்தின் அதிபதிகளாய் மாற்றின கடவுள் நம்மை மாற்றுவதற்கும் நம்மை ஆசீர்வதிப்பதற்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தின் 2வது நாளிலே இஸ்ரவேல் மக்களை கொண்டு எங்களோடு பேசுவதற்காய் தோத்திரம். அவர்கள் 70 பேர் மாத்திரமல்ல ஐயா, அவர்கள் பரதேசிகளாக இருந்தார்கள், சொற்ப தொகைக்குட்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு என் ஆண்டவர் கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்தேன். அதே ஆண்டவர் எங்களுடைய தகப்பனாக இருக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் மீது அந்த திட்டத்தை ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்து. எங்களுக்கென்று உன்னதமான ஆசீர்வாதங்கள், ஒரு மேன்மைகள், ஒரு மகிழ்ச்சியான ஒரு எதிர்காலம், ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறதற்காக தோத்திரம். கண்ணீரோடு கூட தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டவரே கலங்கி நின்று கொண்டிருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள், அல்லது இதுதான் என் வாழ்க்கையா, இதோடு முடிந்து விடுமோ, இப்படியே இருந்து விடுவேனோ என்று சொல்லி ஏங்கி சுக்குநூறாய் உடைந்து அங்கலாய்த்து கொண்டிருக்கிற இருதயத்திற்கு என் ஆண்டவர் அனுப்புகின்ற இந்த குளிர்ந்த செய்திக்காக உமக்கு நன்றி. இந்த பிள்ளைகள் மாறுவார்கள், அவர்களை உயர்த்துவீர், பலப்படுத்துவீர், அவர்களை ஆசீர்வதிப்பீர், அவர்கள் கர்த்தாவே சுகித்திருப்பார்கள். அதற்காய் தோத்திரம் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.